நாங்கள் எழுந்த வண்ணமாக ரூத் புத்தகத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். ரூத் அதில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம். ரூத் 336வது பக்கம், பழைய ஏற்பாடு, 11வது வசனமும் 12ஆம் வசனம். சத்தமாக வாசிங்க. பழைய ஏற்பாடு ரூத் புத்தகம் 336வது பக்கம், 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம். ஆமேன், ஆமேன். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். என்ன நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் சபையை நம்பி வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் தேவனை நம்பி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான பலனை நிச்சயமாய் தேவன் கட்டளையிடுவார். ஆமேன். அந்த காரியத்தோடு நாங்கள் ஒரு விஷயங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். கர்த்தாவே, இந்த உவாச நாளிலே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி இம்மட்டு நேரமாக உம்மை துதித்து உம்மை பாடி கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களை எமக்கு முன்பாக வைத்து இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய திறக்கப்பட்ட வார்த்தையை வாசித்து இந்த நேரத்திலே வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, போவாஸ் சொன்னது போல இன்றைக்கு போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறபடினால் கர்த்தாவே நீரும் அந்த வாக்குத்தத்தத்தை மனவாட்டிக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தரை நம்பி வந்தவருக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, உம்மிடத்திலே வருகிறவர்களை நீர் வெறுமனே அனுப்பாத தேவன். என்ன தேவைக்காக வந்தார்களோ, என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற வேளையிலே நீர் அதை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். ஆம் கர்த்தாவே, மனவாட்டி ஜெயிக்கும்படியாக ஒரு நீர் வெற்றி வசனத்தை நீர் எங்களுக்கு தந்த தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் ஜெயங்கொள்ள வந்திருக்கிறோம். யாரோடு? கர்த்தாவே, சத்ருவோடு நாங்கள் ஜெயங்கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை ஜெயங்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஜெயங்கொள்ள வந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றது போல இன்றைக்கு அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தில் ஒருவேளை பலவீனத்திலே குறைவுள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு விசுவாசத்தை வேதம் சொன்ன வண்ணமாக விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். நீர் அந்த விசுவாசத்தை கொடும். நீர் விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை கொடும். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். உம்முடைய சமூகத்தை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கனநித்திரையின் ஆவிகள் வராதபடி, சோர்வின் ஆவிகள் வராதபடி கர்த்தாவே, இந்த வாச நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினார், என்னோடு அங்கே அவர் இடைப்பட்டார் என்ற அந்த நிச்சயத்தோடு கடந்து போக நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. நீங்கள் தூர இருக்கிறவங்க இங்கே உள்ளே வந்திருக்கலாம், செய்தியில் விளங்காமல் இருக்கும். பிள்ளைகள் அப்படி கரைச்சல் அப்படி மாறி இருந்தால் நீங்கள் போகலாம். மற்றும்படி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. நித்திரை வர்ற மாதிரி இருந்தால் எழும்பி நின்று நம்ம செய்தியை கேட்போம். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்த முடியும். ஆமென். இன்றைக்கு ரூத் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு முன்பாக இனத்தின் மீட்பான் என்ற செய்தியில் 4 வாரமாக நான் அங்கே பேசியிருந்தேன். அது கொமனாக அந்த மீட்பை குறித்தும் ஒவ்வொரு சுபாவங்களை குறித்து அங்கே வந்தாலும் இன்றைக்கு அங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீங்க.
இது ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருடைய அங்கே பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு பேரிலே நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். அது உங்களை உற்சாகப்படுத்தி அந்த பேருக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுக்கூடாக நானும் அப்படியாக நான் முன்குறிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வர வேண்டும், என்னுடைய குணாதிசயம் அதுக்கு ஒத்ததாய் வர வேண்டும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென். ரைட். இன்னைக்கு ரூத் என்றா அர்த்தம் என்று நல்ல குணசாலியான ஒரு பெண். என்ன அர்த்தம்? நல்ல குணசாலியான பெண் ரூத் என்பதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அர்த்தங்களும் இருக்கிறது, நட்பு தோழி. ஆனால் தீக்கர் சொல்கிற நல்ல குணசாலியான ஸ்திரீ. ஆமே, பெண். ஆமேன். எத்தனை பேர் ரூத் இருக்கிறீங்க? எத்தனை உயர்த்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. ரைட். இன்றைக்கி இந்த காரியங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள். ரூத்தாக நீங்கள் மாறணும். ஏனென்றால் தேவன் ஒரு மணவாட்டியினுடைய குணாதிசயத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நட்பண்புகளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதன் கூட ஒவ்வொரு பெண்ணுடைய பண்புகளை அவன் என்ன செய்வான்? எதிர்பார்ப்பான். அதே போல தான் இயேசு கிறிஸ்து நட்பண்புள்ள ஒரு மணவாட்டியை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி ஸ்தாபனங்கள், இன்றைக்கு செய்தி உள்ளவர்கள் சொல்வது போல, இன்றைக்கி அநேக வஞ்சகர்கள் சொல்கிறது போல அல்ல, இயேசு கிறிஸ்து நட்பண்புகளை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அவர்கள் ஒருவேளை சொல்லலாம், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், அதனால் நீ அவரை அங்கே விசுவாசித்தா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவன் நட்பண்பை பார்க்கையில் உன்னுடைய அறிக்கையை அவர் பார்க்கிறார் என்று சொல்லலாம். அது நல்லது. ஆனால் அதை தாண்டிலும் அங்கே திராட்சை கொடியானது என்ன செய்ய வேண்டும்? திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும். நல்ல கனியை கொடுக்க வேண்டும். அப்போ கனிகள் 9 இருக்கிறது. இந்த 9 காரியங்கள் எங்கள் மத்தியில் இருக்கணும். சாந்தம், அமைதல், என அன்பு, இப்படியாக நீடிய பொறுமை எல்லாமே அங்கே ஒரு ஸ்திரீக்குள்ளாக இருக்க வேண்டும். விசேஷமாக மணவாட்டிக்குள்ளாக இருக்க வேண்டும். விசேஷமாக சபைக்குள்ளாக அது இருக்க வேண்டும். ஆமாம், அது ஆணண்டும் இல்லை பெண்ணண்டும் இல்லை, எல்லாருக்குள்ளாக அது இருக்க வேண்டும். ஆனால் ஸ்திரீக்கு அதிகமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஸ்திரீயானது தேவன் அந்த வண்ணமாய் அவள் இருக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவள் ஒரு மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறபடினால் அவள் அந்த வண்ணமாக அது இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவளை ஒரு உபசிருஷ்டிப்பாக அவள் உண்டாக்கினார். வேதம் சொல்கிறது அவள் ஒரு பலவீன பாண்டம். ஆனாலும் அவள் தன்னுடைய நிலையை அறிந்து தேவனுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து அவள் கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த ரூத்தினுடைய ஸ்டோரி ஆனது மிகவும் ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியம். அது ஒரு பிரஜாதி, ஒரு மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது. ரூத் ஒரு மணவாட்டிக்கு ஒரு அடையாளம் கூட. ஏனென்றால் அவள் பிரஜாதியில் இருந்து ஒரு வந்த ஸ்திரீயாக இருக்கிறாள். அது அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே அவள் அழைக்கப்பட்ட ஒரு பிரஜாதியிலிருந்து தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ற ஒரு ஸ்தானத்தை அவள் பெற்றுக்கொண்டவளாக இருக்கிறாள். அவளுடைய தேசம் என்ன? மோவாபிய தேசம். அவள் ஒரு பிரஜாதி, ஒரு அஞ்ஞான ஸ்திரீ, அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்து வந்தவள். ஆனால் அவள் அங்கே தேவனுக்குள்ளாக அங்கே வந்து தேவனுடைய நிறைவான ஒரு பலனை அவள் பெற்றவளாக இருக்கிறாள். ஆமென். அதே போலதான் ஒரு பிரஜாதி ஸ்திரீ, இன்னைக்கு பிரஜாதி ஒரு மணவாட்டியை இயேசு கிறிஸ்து அங்கே தெரிந்து கொண்டார். நாங்களும் ஒரு உலகத்திலே வெளியே அழைக்கப்பட்டிருந்தோம், வெளியே இருந்தோம், அஞ்ஞான மார்க்கங்களை கை கொண்டிருந்தோம், அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துக்களாக தேவன் அழைத்து எங்களை வந்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால இங்கே ரூத் புத்தகத்தில் அநேக 5-6 கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். அதிலே விசேஷித்தவர்கள் ரூத், நகோமி, அடுத்த எலிமெலேக்கு, மக்லோம், கிலியோன், அடுத்த ஒர்பா. இவ்வளவு இதிலே அடுத்தது மன்னிக்கவும் போவாஸ். அங்கே போவாசும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கும். அதை அந்தந்த பேர்கள் சொல்லப்படுகிற வேளையிலே நாங்கள் அப்புறம் அதை குறித்து பார்ப்போம். இன்னைக்கு ரூத் என்ற அந்த நிலைமையிலே மாத்திரம் நான் நிற்க விரும்புகிறேன். அநேக காரியங்களை நாங்கள் முன்னமே அங்கே பேசியிருக்கிறோம். ரைட். இன்றைக்கு ஒரு மணவாட்டி ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய நேரத்திலே அவள் வந்திருக்கிறார். ஆமென்.
இன்னைக்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, எல்லா காரியங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற ஒரு வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்தின் எல்லா காரியங்களும் தேவனுடைய காரியங்களை எங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உலகத்தின் முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எலியா அங்கே வந்து அவர் கடந்து போய் இன்றைக்கு அநேக ஆண்டுகள் வந்தாயிற்று. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒன்றே ஒன்று மாக்கி இருக்கிறது. இன்னைக்கு கடைசி மனிதன் அங்கே பிரவேசிக்கிற வேளையில் எல்லாமே முடிந்து போக போகிறது. ஆமென். இன்னைக்கு பிரசன்னமாகுதல் அங்கே வந்து விட்டது. தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் ஸ்டெப் அங்கே வந்து விட்டது. இன்னைக்கு இரண்டாவது கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம் எடுத்து கொள்ளப்படுதல் மாத்திரமே. ஆமென். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீர்கள் என்ற தீர்க்கதரிசி தெளிவாக எங்களுக்கு அதை போதித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ரூத்தினுடைய காரியங்களை குறித்து, குணாதிசயங்களை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன் வெளியில நடந்து போறீங்கன்னு எனக்கே தெரியுது இல்லை. இன்னைக்கு வளர்ந்தும் பிள்ளைகள் வந்து வளர்ந்து போறீங்க. இது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு சபை இன்னைக்கு ஒரு காரியமா எல்லாரும் நீங்க இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு தான் நீங்க வாரீங்க. பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் போறது ஒரு காரியம் அல்ல. ஏன்னா சும்மா தண்ணி குடிக்க காரியங்களுக்கெல்லாம் போறது வேறு. ஒரு வயதான நிலையில் இருக்கிறவங்க நீங்க அடிக்கடி யூரின் வந்தா போறது ஒரு காரியம் இல்லை. ஆனா நீங்க பிள்ளைகள் வந்து போறாங்க, அதுவும் இன்னைக்கு பின்னால போறீங்க, என்னத்துக்குன்னு தெரியல. ரைட். இப்ப பாருங்க, ரூத் என்ற காரியத்திலே ரூத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாங்க பார்க்க. ரூத் முதலாவது என்ன செய்தார்? தீர்மானம் செய்தார். இரண்டாவது என்ன செய்தால்? சேவை செய்தால். மூன்றாவது என்ன செய்தால்? மூன்றாவது அவர் இளைப்பாறுதலை பெற்றால். நாலாவது பலனை பெற்றார். இன்னைக்கு இந்த 4 காரியத்தையும் வைத்து நாங்க பார்க்க போறோம். முதலாவது அவளுடைய தீர்மானம், இரண்டாவது சேவை, மூன்றாவது வந்து இளைப்பாறுதல், நாலாவது வந்து அவள் பலனை பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறீங்க? நீங்க முன் வைத்த கால நீங்க பின்னிட்டு பார்க்காம எத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க, நீங்க ஒரு ரூத்தா அல்லது நான் ஒரு பாலா? இன்னைக்கு அநேகர் இந்த காரியங்களிலே பின்வாங்கி போறதை நாங்கள் பார்க்கிறோம். அது முன்குறிக்கப்படாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. யார் எப்படி இருப்பான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உலக தோட்டத்துக்கு முன்பே தேவன் மனவாட்டி அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வார்த்தை எங்களை சரியானதிலே நிலைப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்ப பாருங்க, அங்கே முதலாவது நீங்க அறிந்திருப்பீங்க. நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். இந்த நகோமியுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அங்கே இஸ்ரவேல் தேசத்துல அங்கே பஞ்சம் வருகிறது. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தேசத்தை விட்டு போறாங்க. எப்பயுமே வேதத்துல நீங்க வாசிக்கிற வேளையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை விட்டு போனா எங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே போல தேவன் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் நகோமி என்ன செய்தால்? அந்த தேசத்தை விட்டு கடந்து போனாள். ஆனால் அநேகர் பெத்லேமில் இருந்தார்கள். பெத்லேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. ஆனா இந்த நகோமி குடும்பமோ என்ன செய்தது? வெளியே போனது. வெளியே போற வேளையில் என்ன நடந்துச்சு? எலிமெலேக்கு முதலாவது கணவன் மரித்து போனான். அங்கே 10 வருஷம் அவர்கள் தங்கி இருந்தார்கள். அந்த இடத்திலே பிள்ளைகள், நகோமி என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து மோவாபிய அஞ்ஞானிய ஸ்திரீகளை அவன் என்ன செய்தான்? விவாகம் பண்ணி கொடுத்தான். அதிலே ஒருத்தி தான் ஒருபால், இன்னொருத்தி வந்து ரூத்தா இருக்கிறான். அங்கே எலிமெலேக்கு என்ன செய்றான்? முதலாவது மரித்து போறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? அங்கே மக்லோனும் கிளியோனும் அங்கே மரித்து போகிறார்கள். அதுக்கு பிற்பாடு அங்கே நகோமி அங்கே கேள்விப்படுகிறாள். தன்னுடைய தேசத்திலே கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டவுடனே அவள் என்ன செய்கிறாள்? திரும்பி அங்கே வருகிறாள். வருகிற வேளையிலே இவளுக்கு ஒரு அங்கே கசப்பு இருந்தது. தேவனிடத்திலே ஒரு அங்கே கசப்பு இருந்தது. அவளுக்கு என்னண்டா, தன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்த காரியத்தை குறித்து அவளுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சு. அதனால தான் நகோமி என்ற வசனத்தில் இருந்து அவள் சொல்றாள், என்னை மாறா என்று அழையுங்க. என்ன நகோமி என்றா என்ன அர்த்தம்?
இன்பகரமானவள். நான் இப்போ இன்பகரம் இல்லை, ஏன்னா எல்லாமே இழந்து போயிட்டேன். என் கணவனை இழந்துட்டேன், என் 2 பிள்ளைகளை இழந்துட்டேன். அதனால் நான் இப்போ இன்பகரமான அவளில் என்னை மாறாண்டு அலைங்க, கசப்பு அணுங்க. என் வாழ்க்கையில் கசப்பு வந்துட்டு தேவனுக்கு எனக்கும் ஒரு கசப்பு. இன்றைக்கு அநேகர் சொல்கிற மாதிரி நகோமியும் சொல்கிறான். சில சூழல்கள் வர்ற வழியில் நாங்களும் ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன் மாற மாட்டார். ஆமென். பேரை கொடுத்திருந்தா தேவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். நாங்கள் ஏன் வேதாகமம் இப்படியான சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கண்டா, மணவாட்டிக்கு திஸ்தாங்கமாய் அது இருக்கும்படியால். எதிலே நீங்கள் விழுந்து போகக்கூடாது, எந்த சந்தர்ப்பங்களும் உங்களை என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. ஏண்டா எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் பிசாசு எப்படி கண்ணாடி போட்டு வந்தாலும், எப்படி அவன் நடித்து வந்தாலும், எப்படி அவன் எந்த உடை உடுத்தி வந்தாலும் நாங்கள் காண முடியும். ஏனென்றா நாங்கள் யாவும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றா மணவாட்டிக்கு அங்கே ரகசியம் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மணவாளனுடைய மணவாட்டி, எங்களுடைய மணவாளன் எல்லாமே எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். ஏனென்றா மணவாளனுடைய ரகசியம் அங்கே மணவாட்டி அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொன்னேன், நீங்கள் நினைக்கக்கூடாது, அட இந்த செய்தி தெரியாமல் இருந்திருந்தால் நான் இப்படி நடந்திருக்கலாம், ஏன்னா இப்படி நான் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், ஏன்னா இல்லாட்டி இப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தெரிஞ்சு பெரிய தொல்லையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படியேண்டா நீங்கள் மணவாட்டியல். ஆமே. ஏன்னா மணவாட்டி என்ன ரகசியம் அறியும். மணவாட்டி தான் தேவனோட அருகில் இருக்கணும். அப்போ அருகில் இருக்கணும்னா மணவாளனை தெரியாமல், இப்போ நிறைய பேருக்கு மணவாளனுக்கு என்ன சாப்பாடு விருப்பம், என்ன எப்படி அளவா சாப்பிடுறேன்னு தெரியாமல் இருக்கான் நிறைய மணவாட்டி. அப்படிதான் நிறைய பேர் சபையிலையும் இருக்கிறாங்க. என்ன அதனால் மணவாளன்கிட்ட ஏச்சி வாண்டுவாங்க. என்ன ஏண்டா அப்படி அள்ளி கொண்டு போட்டால் அவர் கொஞ்சம் சாப்பிட்றவராக இருக்கு. அப்போ இன்றைக்கு நிறைய மணவாட்டிகளுக்கு மணவாளன் யாருன்னு தெரியா, ஏன்னா மணவாளனுக்கு என்ன விருப்பம் என்று தெரியா, மணவாளனை சந்தோஷப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றா அவங்க அந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அதுவாக மாறும். அதே போல தான் சபையானது. நான் அடிக்கடி சிறியலை சொல்கிறதால யோசிக்க, என்னடா இவர் பொல்லா சிறியலுக்கு, ஏன்னா அப்படி அல்ல, இப்போ எப்படியோ இன்னும் மாறும். ஆனால் முன்பு அப்படி இல்லை. அதனால தான் அவங்க இப்போ ஓவராக இருக்கிறீங்க. ஏன்னா எப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரமோ அதில் செய்யாமல் இப்போ நம்ம செய்யும்போது அவங்க யோசிப்பாங்க வேறொரு காரியமாக. அப்படி அல்ல. ஏன்னா இன்றைக்கு சபை அந்த நிலையில் வரும். ஏன்னா நாங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாளி, அதே நேரம் ஒரு மேய்ப்பன் சபைக்கு அவன் பொறுப்பாளி. ஏன்னா நீங்கள் எப்படியும் போங்க, ஏன்னா நீங்கள் உலகம் நீங்கள் இழந்து போன நீங்கள் தானே என்று அவன் இருக்கேன். அப்படி என்றால் அது அன்பல்ல. ஏன்னா நாங்கள் அன்பு என்ன செய்யும், திருத்துறதா இருக்கு. அப்போ நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் பலப்படவும், பிழைண்டா அது பிழையாதான் இருக்கணும். ஏன்னா ரைட். அப்போ பாருங்க, இவன் என்ன செய்கிறாள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து விலகி போகிறான். போன உடனே அங்கே மரணம் அங்கே ஏற்படுது. மரணம் ஏற்பட்ட உடனே திரும்ப ஒரு காரியம் அங்கே வாராங்க. அதில் ரூத் அங்கே ஒருபா. அப்போ நகோமி அங்கே சொல்கிறா, நான் ஒருவேளை, ஏன்னா உங்களுக்கு அந்த சட்டத்தையும் சொல்கிறேன், பழைய ஏற்பாடில் அந்த சட்டங்கள் இருந்துச்சு. என்ன சட்டம், ஒரு மனிதனுடைய பேர் அங்கே நிலைநிற்காவிட்டா அடுத்த சௌரன், ஏன்னா இவன் கணவன் மரித்த பிற்பாடு இன்னொருவன் அவள் விவாகம் பண்ணலாம். அந்த 7 பேர் இருந்தால் ஒவ்வொரு ஆள் என்ன செய்யலாம், 7 8 10 2 உண்டோ, ஏன்னா அந்த அடுத்த சௌரன் விவாகம் ஆக்கலாம். அப்போ நகோமிக்கு 2 பிள்ளையுமே செத்து போயிட்டான். அப்போ இனி அவள் சொல்கிறாள் என்ன, நான் இனி ஒருவேளை நான் விவாகமாகி நான் ஒரு திருமணம் முடித்தா கூட அது மட்டும் உங்களுக்கு காத்திருக்கல, ஏன்னா நீங்கள் கிளவியாயிருவீங்க. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, உங்களோட இனத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, விவாகம் பண்ணிக்கொள்ளும். ஏன்னா எல்லாரும் அலர்ட்டாங்க, நித்திர கொள்றீங்க சிலர். அப்போ என்ன செய்யுங்க, நிறைய காரியத்தில் எளிமை நில்லுங்க. அங்கே பிறர் என்ன செய்ய எல்லாம் தட்டுங்க. ஏன்னா இந்த செய்தி நாங்கள் மணவாட்டி நாம் என்ன செய்யணும், நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளவும். ஏன்னா பிசாசு இந்த மயக்கத்தை கொண்டுட்டு நம்மளை கூட்டி போயிட, திரும்ப இடையில் அந்த மிச்ச செய்தியை பிடிச்சோன்னு உங்களுக்கு வித்தியாசமாக போயிடும். ஏன்னா அப்போ எல்லாமே என்ன செய்யணும், ஒரு தொடர்பாடலாய் அது இருக்கும். அப்போ பாருங்க, இப்போ அங்கே நகோமி என்ன சொல்கிறான்னா, இப்படி ஒரு காரியம் இருக்கிறபடினால நீங்கள் போங்க. ஆனால் அவங்க அழுகுறாங்க. நாங்களும் சில நேரத்தில் அழுதாட்டாக்கன்னு மயங்கிடுறேன்னு. ஆனால் அழுக கவனமாக இருக்கும். வேணா அழுக கவனமாக இருக்கும்.
நான் கடைசியாக போன நேரத்துக்குள்ளேயும் நாம் ஒரு ஆள் அழுதோன்னு நடக்கணும் நான் யோசித்தேன், தவறாக புரிஞ்சிட்டோமோ, எப்படியாவது உதவி. அதுக்கு பிறகு பார்த்தா குணாதிசயம் தெரிஞ்சிச்சு. அப்போ ஏனென்றா நாங்கள் சில நேரங்களில் அழுகையில் கொண்டு என்ன செய்கிறோம், மயங்குறவள. ஆனால் மனவாட்டி நீங்கள் கவனமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே தேவண்ட வார்த்தைக்கு முன்பாக எது இருக்காலும் நீங்கள் கவனமாக இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. நீங்கள் வாசிச்சுப்பாங்க, சொல்ல டைம் இல்லை, நீங்கள் வாசிச்சுப்பாங்க. அவங்க 2 பேரும் அழுகுறான், போக விருப்பம் இல்லை. அவ சொல்கிறா, இல்லை இப்படி ஒரு காரியம் இல்லாதபடினால நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைஞ்சு கொள்ளுங்கன்னொன்னே அவன் என்ன செய்கிறா, ஒரு பால் என்ன செய்கிறா, கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போ அவங்க பாருங்க, அவையும் கொடுக்குறான் இவையும் கொடுக்குறான். ரைட். அப்போ பாருங்க, அதே போல இந்த நாட்களில் நாங்கள் செய்வதனாலும் ஒரு காரியம் அல்ல. சில காரியங்கள் எங்களுக்கு ஞானமாய் சொல்லி கொடுக்குற வேளையில், ஓ இது இப்படி இருக்குது, இது ஆலோசனை தந்திருக்கிறாங்க, நாங்கள் இப்படி செய்தால் நல்லா. ஏண்டா இது நாங்கள் எங்களில் பிள்ளை இல்லை, மகன் இல்லை, அதனால தான் நான் போகிறேன். ஏன்னா அதனால் இவளுக்கு அங்கே ஒரு காரியம் இல்லை. அப்போ இவளே சொல்லிட்டாண்டு அவள் போகிறதில்ல. நாங்கள் தீர்மானம் பண்ணால் அது முடிவு பெரியந்தான் நாங்கள் நிலை நிற்கணும். ஆமே. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம், அதான் தீர்மானம். ஏண்டா அங்கே இஸ்ரவேல் சட்டம் இருந்தது, அவள் விவாகமாகி மரித்திருந்தால் அவள் இன்னொரு விவாகம் பண்ணலாம். இன்றைக்கி இந்த செய்தியில் ஒரு குழப்பத்தை அன்றைக்கு போட்டிருந்தாங்க. என்னென்னா அது ஆணுக்கு அந்த சட்டம் இல்லை, பெண்ணுக்கு மட்டும்தான். என்னையா, ஆணுக்கு அந்த சட்டம். ஆண் எத்தனை விவாகம் பண்ணலாம், பெண் தான் அதை பண்ணக்கூடாது. பெண்ணுக்கு தான் கணவன் மரித்தான். ஏன்னா கட்டுறதுக்கு ஆசையில் அதை விதைச்சிட்டான். இப்போ அவங்க பிரிஞ்சு இருக்கிறபடினால அப்படி ஒரு காரியம் போட்டு அட்டாக்கு செய்தியில் இருக்குது, அதனால தான் அவர் கட்டினேன். அப்போ அவர் வார்த்தையை சொல்லலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, அது ஒரு நிர்பந்தத்தின் மேலில் கொடுக்கிறது. எப்படி, விபச்சார முகாந்திரம் அன்றி யாரும் மனைவி என்ன செய்யலாது, தள்ளி விடலாம். ஒரே ஒரு காரியத்துக்காக தான் மனைவியை தள்ளி விடலாம். எதுக்கு, விபச்சாரத்துக்கு. விபச்சாரத்தில் அவள் கையும் களவுமா பிடிக்கப்பட்டாதான் அவளை தள்ளி விட்டுட்டு வேறொருத்திய விவாகம் பண்ண அங்கே உரிமை கொடுக்கப்படும். அவன் போறானா, பரலோகத்துக்கு போறானா செல்றானா அது வேற காரியம், அங்கே அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, ஆதி கொண்டு. ஏன்னா அது என்னத்துக்கு மோசை கொடுத்தானா, உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். அப்போ பாருங்க, அப்போ விபச்சாரம், ஒரு மனைவி இந்த செய்தியில் ஒரு காரியத்தில் விழுவது கஷ்டம். அப்போ அதனால் ஒரு கடினமான காரியம் தான் கொடுத்துக்கு. சும்மா தள்ளி விட்டுட்டு வேறொரு கல்யாணம் என்ன செய்யலாது, ஒரு ஆணுக்கு முடிக்க. அவன் முடிச்சா யாராம், விபச்சாரக்காரன். வேதம் சொல்லுது. ஏன்னா அவ முடிச்சா யாராம், விபச்சார். அதை முடிக்கிறவனும் விபச்சார். இப்போ பாருங்க, கூட்டிட்டு போகுது. இப்போ இவங்க 2 பேரும் இல்லை, 3வது முடிக்க வரவனும் விபச்சாரக்கா. செய்தி அறிவும். நம்ம எங்களோட நோக்கத்துக்காக செய்தியை மாற்றல. ஏன்னா விவாகம் வேறத்தை செய்தி ஸ்பீக்கர் சொல்கிறேன், அது பெண்ணுக்கு அதிக காரியம், பெண்ணுக்கு தான் கொடுக்குது. அது ஆண், பெண் ஆணை தள்ளிட்டு போய் விபச்சாரம் விவாகம் பண்ணல. ஆனால் ஆண் பெண்ணை தள்ளிட்டு விவாகம் பண்ணல, அதுக்கு ஒரு உரிமை கொடுக்க. அதுக்காக அது என்ன நோக்கம் என்பதை நாங்கள் அறியும். தீர்க்கதரிசி என்ன பொருளுக்காக அங்கே உரைத்தார். அப்போ அதனால அந்த சட்டம் அங்கே இருந்தது என்ன, இந்த காரியங்கள் அவள் அங்கே மரித்து போனபடினால் தன்னுடைய சவர். ஆனால் அங்கே இல்லாதபடினால் ஒரு பால் என்ன செய்தால், முத்தம் செய்து போனான். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றார், அவள் ஒரு அவிசுவாசிக்கு ஒரு அடையாளமாக இருக்க, பின்வாங்கி போறவனுக்கு அவள் ஒரு அடையாளமாக இருக்கிறாள். ஏனென்றால் அவள் என்ன செய்கிறார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அங்கே கடந்து போனாள். ஆமென். பாருங்க, அதான் ஒருபால் ஒரு காலத்தில் தொடங்கின வெதுவெதுப்பான சபைக்கும் வழி நடுக செல்லாத சபைக்கும் அடையாளமாயிருக்கிறார். இது நல்லதாக படுகிறது என்று சொல்லி தன் மாமியாரை முத்தமிட்டு திரும்பி போய்விட்டால் அவள் வெதுவெதுப்பான விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்த அதன் பிறகு அவள் எதிலிருந்து வெளிவந்தாலோ அதற்கே திரும்பி சென்றாள். இன்றைக்கு நாங்கள் இதை கவனமாய் ஆராயவன். இன்றைக்கு நாங்கள் எல்லா ஸ்தாபனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எது பிழை என்று நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் எது பிழை என்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றா நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தோம், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில்.
அப்ப நாங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாங்க எங்கட சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம். நான் இனி தோடு போட மாட்டேன்னு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். நான் இனி என்ன காப்பு போட மாட்டேன்னு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்ய மாட்டோம்னு நாங்கள் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுத்தோம். ஆனால் திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம்டா, சந்தர்ப்பம் வருகிற வேளையில், தொழிலண்டு வருகிற வேளையில் நாங்கள் என்ன செய்வோம்? ஒருபாலை போல திரும்பி போயிடும். போனதெல்லாம் இப்படி வரும், இப்படி அந்த காந்தம் வந்த மாதிரி பக்கண்டு வந்து ஒட்டிடும். ஏன்னா அது ஏற்கனவே காந்தம் ஒட்டுற மாதிரி ஓட்டை இருக்குதானே. அப்போ ஓட்டை வந்தோடனே திரும்ப அந்த ஓட்டைக்குள்ள வந்து பொருந்திடும். அப்போ பாருங்க, இன்றைக்கு நாங்கள் யாராயிருக்கோம். அதான் நான் சொல்லல, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவள் எதிலிருந்து வந்தாலோ அதற்கு திரும்பி செல்லும் ஒருத்திக்கு நிழலாயிருக்கிறார். தெரிந்து கொண்டு அதன் பிறகு திரும்பி செல்லுதல். ஒரு மனிதனுக்கு வேதம் கூறுவது போல் நாய் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புறவும் திரும்பினதுக்கு அடையாளமாயிருக்கிறார். பாருங்க, அவள் தன் தேவனிடத்திலே திரும்பினால் நாமும் அநேக சமயங்களில் திரும்பி விடுகிறோம். ஒரு கால் தவறான காரியங்கள் மேல் எங்கள் கண்கள் இச்சித்திருக்கக்கூடும். தவறான காரியங்கள் மீது எங்களுடைய கண்கள் இச்சித்திருக்கக்கூடும். நாம் மறுபடியும் இச்சிப்பதற்கு திரும்பி விடுகிறோம். எல்லாமே இச்சை. அதுக்கு என்ன செய்யற? எது எங்களுக்கு காரியமாக இருந்தால் அது ஆசை. என்ன ஆசை? எல்லாமே அது ஒரு இச்சையாயிருக்கு. திரும்பி ஒரு கால் நமக்கு குடிப்பழக்கம் என்னும் விக்கிரகங்கள், புகைப்பிடித்தல் என்னும் விக்கிரகங்கள், பொய் பேசுதல் என்னும் விக்கிரகங்கள், திருடுதல் என்னும் விக்கிரகங்கள். இத்திக்க சொல்றார், இதெல்லாம் ஒரு விக்கிரம். இன்னைக்கு விக்கிரம் படத்தை வச்சு வணங்குறது மாத்திரமில்ல, சிலையை வணங்குறதல். நாங்கள் தேவனை விட்டு விலகி போய் நாங்கள் என்னென்னத்தை எல்லாம் திருப்பி எடுக்கிறோம், அதெல்லாமே விக்கிராராது. பாருங்கள், என்னும் பொய் பேசுதல் என்னும் விக்கிரகங்கள், திருடல் என்னும் விக்கிரகங்கள் என்னும் எல்லாவித விக்கிரகங்களும் இருந்திருக்கலாம். அதன் பின் நாம் கிறிஸ்துவை விட்டு ஞானஸ்தானம் பெற்று மறுபடியும் அவைகளுக்கே திரும்பி விடுகிறோம். பாருங்க, இப்போ ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், ஆனால் திரும்ப எங்கே போயிட்டோம்? அதே நிலைக்கு போனோம். எங்கே அறிக்கை பண்ணி எங்கே அந்த காலை வைத்து நாங்கள் வந்தோமோ, இந்த ஸ்திரீகள் யாரை விவாகம் பண்ண? ஒரு யூதன். என்ன, ஒரு எருசலேம் மனிதன் அவங்க விவாகம் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யணும்? வரும்போது அந்த கணவனுக்காக தன்னை என்ன செய்யணும்? அவங்க அர்ப்பணிக்கும். கணவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கும். அதான் வேத ஒழுங்கும் உலக ஒழுங்கும். என்ன, ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணுகிற வேளையில் அந்த கணவனாக மாறுகிறார். உலக சட்டங்களும் அதை நிரூபிக்கிறது. என்ன ஒரு அவள் தொழில் செய்கிறவளாக அவளுடைய பேர் எப்படி மாறப்படுது? முன்னுக்கு ஆண்ட பேர் வரும். நீங்கள் ஒரு ஐசி எடுக்கிற வேளையில் இலங்கை முறைமையின்படி எப்படி மாறுது? மெசேஜ் அங்கால யார் வரும்? ஆணுடைய பேர் அங்கே வரும். என்ன, அவள் மறைக்கப்பட்டு ஆண் அங்கே வருகிறார். இப்போ அவள் என்னென்ன தவறு என்னென்ன குறை செய்கிறாளோ அதை யாரை பதிக்கும்? யார பேரை உச்சரித்து சொல்லுவாங்க? என்ன, தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும். என்ன, மற்ற ஆண்களுக்கு தெரியும், உங்களுக்கு பெண்களுக்கு தெரியும். என்ன, அது யாருடைய இன்னாருடைய என்ன அவங்க சொல்லுவாங்க, இன்ன ஆசிரியர் செய்த அங்கே யார பேர். அதே போல தான் தீகேஸ்வரா, இன்னைக்கு நாங்கள் யாரை விவாகம் பண்ண நிச்சயிக்கப்பட்டு வந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்து. ஆமே. அப்போ அந்த மனிதன் அவங்க கூறும்போது யார் அவங்க கூறுறாங்க? இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்க, ஒரு ஸ்திரீ, ஒரு சபை என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ளாக வருகிற வேளையில் அவள் தன் தேவனுடைய மணவாளனுக்காக தன்னை ஒப்புவிக்கிறவளாய் அது இருக்கும். அது ஒப்புவிக்காம வருவாளானால் இடையில ஏதாவது ஒரு காரியத்தில் அவள் என்ன செய்வாள்? திரும்பி போய்விடுவாள். ஒரு பாலை போல் அவள் என்ன செய்வாள்? திரும்பி. ஆனால் ரூத்தோ என்ன, அதி தீர்மானம். அவள் எதையுமே கணக்கெடுக்கல. அவள் என்ன செய்தாள்? தேவனுடைய முன்வைத்த கால அவள் என்ன செய்தாள்? அங்கே முன்னோக்கி அங்கே கடந்து போனாள். அதான் ரூத்தா இருக்கு. அவள் யாரிடம் போய் ஆலோசனை கேட்கல, யாரோடையும் போய் கதைக்கு. அவள் என்ன செய்தாள்? முன்னோக்கி போனாள். அதான் உண்மையான ரூத். நாங்கள் ஒரு பாலை போல நாங்கள் அழுது எங்களுடைய எதிலிருந்து வந்தோமோ அதுக்கு கடந்து போகிறது. பெண்கள் அதிக கவனம். நீங்கள் ஆலோசனை தேவன் மாத்திரம். நீங்கள் பேசத்தக்கதான ஒரு காரியம் வேதம் என்ன சொல்லுது? ஒரு பெண்களுக்கு அங்கே ஒரு காரியம் விளங்கல யார்கிட்ட போய் கேட்கட்டாமா? கணவன்கிட்ட போய் கேட்கும். அப்படியும் கணவன் அதை அறியாட்டி நீங்கள் தேவனிடத்தில் அங்கே கேட்கவன். நீங்கள் அதுதான் அங்கே சபையானது யாரிடம் ஒரு செய்தி புரியாடி ஒரு ஊழியக்காரனிடம் கேட்கவும். ஏன்னா தேவன் அங்கே ஒழுங்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் அதி முக்கிய காரியம். இன்றைக்கு உலகமானது அதிக வஞ்சம்.
இன்னைக்கு உலக காரியங்கள் வந்து நாங்கள் ஓடி கொண்டிருக்கோம் வேகம். இன்னைக்கு பழைய பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, பக்கத்து வீடுகளில் போய் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது ஆனால் இன்றைக்கி நவீன பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வெளியே போகிறவங்கள உள்ள வரும், பக்கத்து வீட்டுக்காரி உள்ள எதில் வாரான், அவள் படுக்கைக்கு வருவா அல்லது கிச்சனுக்கு வருவா, என்ன எங்கேயுமே வந்துடுவான், ஃபோன் ஏன்னா. அப்போ பாருங்க, முதல் பெண்கள் என்ன செய்வான், தங்களோட கடமைகளை செய்யாமல் வெளியில் போய் அரட்டை அடிப்பான். ஆனால் இன்றைக்கு பெண்கள் உள்ளே தான் இருக்கிறான். அப்படியே இந்த குடும்ப பொம்பளை போகிறதே இல்லை, ஏன்னா வெளியே போகிறலன்னு நினைப்பேன். ஆனால் உள்ளே இருந்து வெளி காரியங்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம், உலகத்தோடு வேற காரியம் இல்லை, என்ன இந்த காரியங்களை யாருடைய காரியத்தையாவது பேசிட்டிரும். அப்போ பாருங்க இன்னைக்கு எப்படி ஒரு வஞ்சகம், புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு சபையானது அழைக்கப்பட்ட, நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ளும். சபை அது ஆண் அண்டில் பெண் அண்டில். நீங்க உண்மையான ரூத்தா இருந்தா, தீர்மானம் பண்ணினா, கடவுள் உங்களை ஏன் அழைத்தா, உங்களை என்னத்துக்கு சேவை செய்ய அழைத்தா? நீங்க யாருக்கு முதலாவது சேவை செய்யவன்? உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட கணவனுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு. அப்ப நீங்க வெளியில போய் பேசாதவளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தொலைபேசி என்ற ஒரு காரியத்துல நீங்க தேவையில்லாத காரியங்களை பேசி நீங்க அவனுக்கு நேரடி அவனுக்கு ஏசாட்டி அவனுக்கு மற்றவன்ட்டு அவனுக்கு என்ன செய்றீங்க, ஏசுறீங்க. அவனோட தவறுகளை நம்ம குறை. அதான் திகசுரா, நீங்க நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்க முன்பாக வரவும். நாங்கள் கூட அதிகமாக அங்கே வைத்திருக்க விரும்புகிறேன்டா, ஊழியங்களில் பலர் காரியங்களை சொல்லக்குள்ள நாங்கள் அறியாமல பேச வேண்டியவர், நாங்கள் இன்னொரு மனிதனுடைய தவறை நாங்கள் பேச வேண்டியவர். அதுக்காக இன்றைக்கி நாங்கள் பார்க்குற வேளையில் இது ஒரு சத்ருவாக கிரியசு. ஆனால் நல்லதையும் தேவன் வைத்திருக்கு. ஆனால் அதில் நாங்கள் மறுபடி பிறந்து வர்ற காரியமானது என்ன, அது விலை உயர்ந்த காரியம். தேவன் எங்களுக்கு அங்கே குடும்பத்தை கொடுத்திருக்கார். நாங்கள் குடும்ப சந்தோஷங்கள், பிள்ளைகளுடைய கடமைகளை செய்து நாங்கள் தேவனுக்குள்ளாக நடந்த அந்த நேரங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்ளும். நாங்கள் ஒரு காரியம் கடந்து போன பிற்பாடு நாங்கள் அதுக்கு ஏங்கி பிரியோசனம். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், இந்த பிரிவினைகள் நீங்கள் குடும்பமாயிருங்க. என்ன நீங்கள் கல்யாணம் விவாகமாக எத்தனை வருஷம் நீங்கள் சேர்ந்து வாழ, மிஞ்சினா ஒரு 25-30, என சில குடும்பங்கள் பாக்கியமாக இருந்து ஒரு 50 வருஷம், என சில காரியங்களை தேவன் அனுமதி. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் காரியங்களை நீங்கள் இருப்பீங்களானா தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நீங்கள் விலகி போறீங்க. நீங்கள் என்ன செய்யணும், சீர்தூக்கி உங்களை பார்க்க. ஏன்னா நாங்கள் யார், அழைக்கப்பட்டவங்க. நாங்கள் எதை நாங்கள் விட்டு வந்தோமோ, எப்படி வாழ்க்கை வாழக்கூடாண்டு வந்தோமோ, யாருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று வந்தோமோ அதை நாங்கள் மறந்துருக்கோம். இன்னைக்கு அநேக பெண்கள் மறந்திருக்காங்க. இன்னைக்கு அதே போல் இன்னைக்கு அநேக சபைகள் மறந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே மறந்திருக்கிறார். நாங்கள் யாருக்காக வாழ வேண்டும் என்று நாங்கள் யாருக்காக எங்களை ஒப்பு கொடுத்து வந்தோமோ, எந்த இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வந்தோமோ, எந்த தேவனுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோமோ, இன்றைக்கு மனவாட்டி என்ற போர்வையில் நாங்கள் அவரை மறந்து நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆனால் நாங்கள் ரூத்தை போல தீர்மானம் பண்ணோம், நாங்கள் அவருக்காக சேவை செய்ய வேண்டும். எது இழக்கப்பட்டாலும் நாங்கள் தன்னுடைய கணவனுக்காக அவள் வாழ்ந்தாள். பாருங்க, அவள் இன்னொரு விவாகத்துக்கு அவள் ஆசைப்படே, தன்னுடைய இன்னொரு காரியத்துக்கு ஆசைப்படல. அவள் சொல்றா, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய இனம் என்னுடைய இனம், நீ எங்க மறிக்கிறியோ நான் அங்க படுறேன், நீ எங்க அடக்கம் பண்ண போறியோ நான் அங்க படுறேன். பாருங்க, அவள் சுயநலம் என்பதே இல்லை. ஆமை சுயநலம் எல்லாமே அங்கே மறித்து போனது. ஏண்டா அவள் தீர்மானம் பண்ண, நான் வாழ்ந்தாலும் நான் இருந்தாலும் நான் ஒருவனோடே வாழ வேண்டும் என்று அவள் தீர்மானம் பண்ணினார். ஆமென். இதுதான் மணவாட்டியுடைய தீர்மானமாயிருக்கு. நாங்கள் நம்பி அவருக்கு வாக்கு கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஞானஸ்தான நேரத்தில் நாங்கள் அவருக்காக வாழ வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கோம். அதே போல தான் நாங்கள் வாக்க மாறக்கூடாது. அதனால தான் தீக்கசி பெண்களுடைய காரியத்தில் வேதமும் சொல்லுது, தேவன் ஒரு மணவாளன் அங்கே மன வாழ்க்கையை கொண்டு கிறிஸ்துவோடு அங்கே ஒப்புடுறோம். வேதமும் சொல்லுறது. ஏனென்றா அந்த பெண் ஒரு வாக்கு அங்கே கொடுத்து வந்திருந்தால் அவள் தவறி போகக்கூடாது.
தவறி போன அவள் ராஜ்யத்தை விட்டு அவள் நீங்கி போ. அதே போலதான் அது மணவாட்டிக்கு ஒப்பிட அங்கே தீர்க்கதரிசி அங்கே சொல்றோம். ஏண்டா நாங்க பாவம் அங்கே விழுந்து போனா மீண்டும் வர்றண்டா அது கடினமான காரியம். நாங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு விழுந்து போனா மறுபடியும் பிறப்பது அது புதுப்பிப்பது கூடாது. நாங்க எதுல விழுகிறோம் என்பதை நாங்க சிந்தித்து பார்க்கணும். நாங்க எந்த பாவத்துல விழுந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏண்டா வார்த்தையை நாங்கள் மறுதளித்து விழுந்து போனால் அது புதுப்பிக்கவே முடியும். நாங்கள் கூட மாமிசத்தில் சில காரியங்களில் விழலாம், ஆனால் அறிக்கை பண்ண அது மன்னிக்கப்படும். ஆனால் வார்த்தை நிமித்த தேவன் வெறுக்கிற காரியங்களையும் பெண்களாகி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்புக்களை நீங்கள் இழக்கிற வேளையில் நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? பிரவேசிக்கவே முடியும். பாருங்க, தேவன் அதை தான் தேவன் ஆவிக்குரிய மனவாட்டிக்கு அங்கே வைத்திருக்கு. எங்களோட கற்பை எங்களோட இருதயத்தை நாங்கள் பாதுகாப்போம். நாங்கள் மாமிசமாய் நாங்கள் ஓடையலாம். ரைட், நாங்கள் ரூத்துக்கு வரோம். பாருங்க, அவள் என்ன செய்தால்? அதிலே நிலைத்திருந்தான். ஆனா ஒரு பாலை பாருங்க, பொய் பேசுதல், விக்கிரங்கள் திருடுதல், அதன் பின் நாம் கிறிஸ்துவை அறிக்கை பயன்பட்டு ஞானஸ்தானம் பெற்று மறுபடி அவைகளுக்கே திரும்பி விடுகிறோம். எவ்வளவு விசனமான செயல்! ஒருபால் பெயர் மறுபடியும் வேதத்தில் கூறப்படவில்லை, அவருடைய பெயர் மறுபடியும் கூறப்படவில்லை என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவளுடைய தீர்மானத்தின் நிமித்தம் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். அவளுடைய தீர்மானத்தின் நிமித்தம் அவள் என்ன செய்தால்? புறக்கணிக்கப்பட்டாள். வெதுவெதுப்பான சபை, வெதுவெதுப்பான விசுவாசி, ஒவ்வொருவர் விசுவாசியும் சபையின் பிரதிநிதியாக இருக்கிறான். யாராம்? ஒவ்வொரு சபை நபரும் யார்? கிறிஸ்துவின் பிரதிநிதி, சபையின் பிரதிநிதி. இதை கேளுங்கள், வெளிவந்த காரியங்களுக்கு மறுபடியும் திரும்பி சென்றார். எதிலிருந்து வெளியே வந்தாலோ அதுக்கே திரும்பி சென்றார். நாங்கள் கவனிக்கும், நாங்கள் அதிகமாக சிந்திக்கணும். ஏன்னா உலகமானது, நான் அதனால தான் உங்களை சொல்ற, தேவன் எதையுமே உங்கள்கிட்ட கேட்க, ஆனால் நீங்கள் எதுக்காக பொருத்தனை பண்ணி நீங்கள் வாரீங்களோ அதில் நிலைத்திருங்க. அதனால தான் ஞானஸ்தானமானது எப்போ கொடுக்கப்படுது? நீங்கள் நன்மை தீமை அறிந்து ஒரு 13 வயதை அடைந்த பிற்பாடு. நீங்கள் சிறு பிள்ளையாக கொடுத்தா உங்களுக்கு ஒரு வாழ்க்கைண்டு வரக்குள்ள தெரியா, ஐயோ நான் இப்படி இருந்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேன். ஆனால் ஒரு நிலைமை வந்து சத்தியம் போதிக்கப்பட்டு தேவ ஆவியினால நீங்கள் வழிநடத்தப்படுற வேளையில தான் 13 தாண்டோன பெறுவணும் என்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு சரியான ஒரு உறுதிப்பாடு, தீர்மானம் வர மட்டும் நீங்கள் பெறக்கூடாது. நீங்கள் பெற்று போவீங்கண்டா உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்ப பாருங்க, இதுதான் ஒரு மனவாட்டினுடைய தீர்மானமாக இருக்கணும். ஏனென்றா நாங்கள் எங்களோட ஸ்தானங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அதனால தான் திகசுவா பாருங்க, ஸ்தானங்கள் எந்த ஒரு கிறிஸ்தவனும் அழிக்கப்பட்ட இடங்களை விட்டு அகன்று சென்றால் நல்லது. இன்றிரவு நீச்சல் குளம் அறையில் பையன்களோடு சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறேன். சிறு மது அருந்துவதனால் பாதகம் ஒன்றும் இல்லை என்று கூறுவானானால் நீங்கள் உங்கள் இடத்தில் இருந்து விலகி செல்கிறீர்கள். திகஸ் என்ன சொல்றார்? அவள் அன்றைக்கு நகோமி என்ன செய்தார்? தன்னோட தேசத்தை விட்டு தான் அகன்று போனான். இன்றைக்கு இடம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விட்டு இடம். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீச்சல் குளம் அண்டையில நாங்க போய் இருந்தா அவன் தானே குளிக்கிறான், நாங்க அப்படி குளிக்கல. அதுக்காக குளிக்கிறத சொல்ல. நீச்சல் குளத்துல எப்படி குளிப்பான்? ஃபுல்லா என்ன மெஸ்ஸி போட்டா குளிப்பான்? எப்படி குளிப்பான்? என்ன எல்லா அங்கமும் தெரிகிற மாதிரி தான் குளிப்பாங்க. அப்போ இவர் இருந்துட்டு நான் ஒன்றுமே இல்லைன்னு நிறுத்தியலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆசை என்பது ஆட்டோமேட்டிக்காக வச்சு, இச்சை என்பது என்ன செய்யும்? கண்ணால் கண் பார்த்த உடனே மற்றது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இயங்க துவங்கும். ஏன்னா அது சரீரத்தில் தேவன் வைத்திருக்கு. எப்படி வயிற்றுக்கு பசி போல அந்த மற்ற விஷயமும் என்ன சரீரத்தில் தான் இருக்கு, அது ஆவியில் வராது. ஏன்னா சரீரத்தில் தான் அது தூண்டப்படும். அப்போ பாருங்க, அதனால தான் அந்தந்த பசி அந்தந்த நேரம் என்ன செய்யப்படும்? தீர்க்கப்படும். அப்போ அதனால பாருங்க காரியம். அப்போ அதனால தீர்க்க பாருங்க, நல்லது. இன்று இரவு நீச்சல் குள அறையில் பையன்களோடு சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறேன். சிறு மது அருந்துவதினாலே பாதகம் ஒன்றுமில்லை என்று கூறுவானானால் நீங்கள் உங்கள் இடத்தில் இருந்து விலகி செல்கிறீர்கள். நீங்க என்ன செய்றீங்க? அந்த இடத்தில் இருந்து விலகி திரும்பி வாருங்கள். தொல்லைக்கான உங்கள் வழியை நீங்களே அழைத்து கொள்ளும். ஆமென். அப்ப பாருங்க, இதே மாதிரி நாங்க பல
சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு காரியம், ஒரு தொழிலோ அல்லது நாங்கள் தனிப்பட்ட மனிதர்களோ அல்லது நாங்கள் ஒரு அயலில் இருக்கிற வழியிலோ நாங்கள் வெளியில் இருக்க நண்பர்கள் காரியங்கள் இருக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் இருப்போம். அவங்க ஜோக் அடிப்பான், நாங்களும் சிரிப்போம். ஆனால் வேதம் என்ன செய்யுது, அது தவறு என்று சொல்லி புரியுது. அன்றைக்கு நாங்கள் யதார்த்தத்தில் பார்க்கல இது என்ன புதுனம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது நீ இப்படி தான் நடக்கும், நீ பொருத்தனப்படப்பா. நீங்கள் ஒரு சற்று நீங்கள் ரூத்திர வாழ்க்கையை நினைத்து பார். எவ்வளோ ஒரு இளமையான வயசில் அவருடைய கணவன் மரித்து போனான். இளமையான ஒரு காரியம், அழகுள்ள ஸ்திரீ பாருங்க, எவ்வளோ ஒரு அவமானப்படும். அவள் வேலையே செய்ய தேவையில்லை, ஏன்னா அவருடைய தேசம் செழிப்பாக இருந்தது, அவளுக்கு எல்லாமே இருந்தது என்று சொல்லுது. ஆனால் அவள் ஏன் வந்து நகோமிக்காக ஒரு கோதுமையை பொறுக்கணும், ஒரு இன்னொருவன் ஏசுற ஒரு வயலில் அவள் ஏன் வேலை செய்யும்? சிந்திச்சு பார், ஏன் அவள் வந்தா? நீங்க சிந்திப்பார். கதையை ஒரு நல்ல குணாதிசயத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க, அவளுடைய கஷ்டத்தையும் பாருங்க. ஏனென்றா அவளுடைய பேர் அங்கு எழுதப்பட்டது, அவளுடைய தீர்மானத்தை தேவன் கனம் பண்ணினா, அவளை மணவாட்டிக்கு தேவன் ஒப்பு கொடுத்தா. ஆமே, இதுதான் புறஜாதி மணவாட்டி. நீங்க நினைக்க வேணாம், நீங்க சந்தோஷத்தோடு காரியத்தோடு இருந்து வரவணும். தேவன் உங்களுக்கு ஒரு தொல்லைக்கு அனுப்புவார். நீங்க சில காரியத்தை விடுவது கஷ்டம். நீங்க ஐயோ நண்பர்களோடு சிரிக்கிறது கூட தவறுண்டு பிரசங்கிக்கிறாங்களே, அதை கூட தவறுண்டு சொல்றாங்க, நீங்க கஷ்டப்படும், நீங்க தனிமையாக வரும். ஏன்னா அங்கே தீக்கஸ் என்ன சொல்றார், ஒரு நண்பர்கள் அங்கே பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருக்கணும். ஆனா அது எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? அது தேவனை அறிந்தவனா இருக்கணும். ஆமே, ஏன்னா நட்பு என்பது வந்து என்ன, நாங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ற எல்லா காரியங்களும் அது இருக்கும். ஆணுக்கு ஆணுதான். நீங்கள் இந்த உலகத்தில் இப்போ கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எந்த ஃப்ரெண்டுவாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இது வந்து ஒரு எந்த என்ன சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? உண்மையான பெற்றோர் கடைசி வரையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளும். ஃப்ரெண்டா என்ன அர்த்தம்? தெரிஞ்சவர்களாக இருக்கலாம். உங்களோட படிப்பில் ஒரு காரியங்களை நீங்கள் அறிஞ்சவங்களை நீங்கள் சிரிச்சிட்டு போகிறது வேறு. ஆனால் தொலைபேசி தொடர்பாடலோ அல்லது ஒரு காரியமோ ஒரு பெண்ணுக்கு இருக்கல. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் என்ன செய்யும், நாளைக்கு நீங்கள் வளர்ந்து வர்ற குணத்துக்குள்ளே கட்டின பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கும், குடும்பத்தில் பிரச்சனை. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு பெண்ணண்டா அது ஆவிக்குரியவங்களாயிருக்கும், ஆணுக்கு ஆணுண்டா ஆவிக்குரியவங்களாயிருக்கும். ஆண் நண்பர்கள் எந்த பெண்ணுக்கும் அங்கே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தொழில் நிமித்தமோ அல்லது நீங்கள் வாலிய ஸ்கூலோ எந்த காரியமோ அது இருக்கேன். ஏன்னா எந்த ரகசியம் இருக்கு, உங்களுக்கு பெண்ணண்டா பெண், அதுவும் ஆவிக்குரியவங்களோட இருக்கும். மற்றவங்கள தெரிஞ்சு நீங்கள் உபசரித்து அவங்களோட காரியங்களுக்கு போய் வர நண்பர் என்ற ஒரு ஸ்தானம் வேறு. ரைட், பாருங்க. சிறிது ரைட். மற்ற பெண்கள் புகைப்பிடிக்கிறார்கள், நானும் ஒரு சிகரெட்டை புகைத்து பார்க்கிறேன். நீங்கள் இடத்திலிருந்து விலகி விட்டீர்கள், அப்படி செய்யாதீர்கள். உங்கள் சொந்த இருப்பிடங்களில் நிலைத்திருங்கள். ஓ, இங்குள்ள அனைவரும் எங்களை பழைய நாகரிக கிளவி என்கின்றனர். அவர்கள் என்னை பழைய நாகரிகம் கொண்டவள் என்று அழைக்கின்றனர். பரவாயில்லை, என்னவா இருந்தாலும் அதில் நிலைத்திருங்க. ஆமே, இப்படி அவங்க சொல்லுவாங்க, நாகரிகம் தெரியாதவன். அல்லது உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ அதை சொல்லுவாங்க. அப்படி சொன்ன இது என்ன நாகரிகம் தெரியாது, கதைக்க வேணாமன்றாங்க. அப்படி இல்லை, கதைக்க வேணாமன்று யாரும் சொல்லி, உங்களையும் தான் பிள்ளைகள். காரியம் என்னண்டா, காரியம் எல்லாமே ஒழுங்குக்குள்ளாக அது வரவும், எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக அது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டியதாக. ஏண்டா மணவாட்டியானவள் தன்னை மணவாளனுக்காக அர்ப்பணிக்கவும், அதுக்கு பிற்பாடு அவள் பார்க்கிறதெல்லாம் அவனையாக அது இருக்கவும், அவள் கேட்கிறதெல்லாம் அவள் சிந்திக்கிறது எல்லாமே அவனாக இருக்கும். இது என்னத்துக்கு சொல்லப்படுது? கிறிஸ்துவுக்கு. அவன் மணவாட்டி அதுவாக இருக்கும். அதனால் அவள் என்ன, அவள் மறைக்கப்பட்டு கிறிஸ்து அவளில் வெளிப்படவும். அதனால்தான் ஒரு குடும்பத்துக்கு கணவன் தலையாயிருக்கான். கணவனுக்கு யார் தலையா இருக்கிற? கிறிஸ்து தலையா. அப்ப தலை, ஒரு மனைவிக்கு கணவன் தலையா இருந்தா எப்படி இருக்கு? தலைக்கு மேல ஒரு தலை இல்லை. என்ன செய்ய, இது வெட்டி முண்டந்தான் தலை. கணவன் தான் என்ன, பெண்கள் பார்க்கறது என்ன, கணவன் கண்ணு கூட ஆளதான் அவங்க பார்க்க. மூளையால சிந்திக்கிறது, அவங்க சிந்திக்கிறது கணவனுடைய சிந்தையாயிருக்கும். புரியுதா அவங்களுக்கு? வேதம் சும்மா சொல்லி வெளிப்பாடு ஆகியிருக்கும். புரியுதா அவங்களுக்கு? இது மணவாட்டிக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கோம்.
புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறதுக்காக வேதம் எபேசியர்ல சொல்லப்படுது. இந்த ரகசியம் பெரிது என்னையா? நான் முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு பார்த்தா கணவன் மனைவி எப்படி கீழ்ப்படியோனும், பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியோன்னு வந்துட்டு கடைசியா சொல்ல இந்த ரகசியம் பெரிது. நான் யாரை குறிச்சு சொல்றேன்? கிறிஸ்துவையும் மனவாட்டியும் குறித்து. புரியுதாங்க? எல்லாமே ஏன் அது ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு வர்றாருண்டா, சபையானது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தால் அவங்க ஒரு மனவாட்டி. அப்ப அந்த நிலைக்கு அது என்ன செய்யப்படுது? கொண்டு அங்கே பொருத்தப்படுகிறது. ஆமே, ரைட். அப்ப பாருங்க, இவளுடைய தீர்மானம், இவளுடைய தீர்மானம். அப்ப இன்னைக்கு நீங்க என்னடா இது இப்படியெல்லாம் காரியம்? நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனுக்கு பிரியமான வழிதான் நீங்க மனவாட்டி நடக்கும். நீங்க அதை மீறி நடந்தீங்கண்டா அங்கே சாரி. ஏண்டா வேதம் அதை போதிக்கல, தீக்கர்சியும் அதை போதிக்க, வேதம் தெளிவா போதிக்க. அதனால்தான் ரூத்தை சிந்தித்து பார், அவளுடைய செயலை சிந்தித்து பாரு. ஒரு வயல்ல போய் அவள் ஒரு காரியத்தை அவள் செய்வது என்பது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யாத அவள் என்ன செய்தாள்? அங்கே பொறுக்கிறாள். அவள் அங்கே அறியாமையிலே அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய இனத்தானுடைய போவாசுடைய அங்கே கண்கள் அவளுக்கு அங்கே தயவு கிடக்கு. ஏன்னா தேவன் ஒரு வழி நடத்தல் அவர் வைத்திருக்கிறாமே. நீங்க அறியாமையில உங்களோட தீர்மானங்கள் சரியாய் வருகிற வேளையில தேவன் அறியாமையிலே உங்களை நல்ல இடங்களுக்கு அவர் அழைத்து வருகிற தேவனாயிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனை சரியா தேடினீங்கன்னா தேவன் சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு வரும். அப்ப அதே போலதான் ரூத்துடைய தீர்மானம் சரியா இருந்தபடினால அந்நியனுடைய வயலுக்கு அவள் போய் அந்நியனுடைய வயல்ல போய் அவள் பொறுக்கையில அவள் என்ன செய்றா? தேவன் சரியான போவாசுடைய வயலுக்கு அனுப்பினான். ஏனென்றால் அங்கே போவாஸ் தான் அவளுடைய இனத்தான் மீட்பனாய் இருந்தான். ஆமே, அவளை மீட்கத்தக்கவனாய் அவன் தான் இருந்தான். நகோமியை மீட்கத்தக்க அவன் தான் ஒருவன். பாருங்க தேவனுடைய வழி நடத்தல் எப்படி. ஏனென்றால் அவருடைய தீர்மானம் முன்வைத்த காலை பின்வைக்காதபடினால தேவன் சரியான வயலுக்கு அங்கே கொண்டு வந்தார். ஆமே, அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சபையை நீங்க தேடி போவாதீங்க. நீங்க உங்களோட இருதயம் சரியா போனா தேவன் சரியான சபையை கொடுப்பார். ஆமே, ஏனென்றா தேவன் அதுதான். அதே போலதான் ரூத் வேற தேடி போயில, தன்னுடைய மாமிக்காகவும் தன்னுடைய கணவன் மரித்தாலும் தன்னுடைய அந்த இனத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு உறவுக்காக அவளுடைய தீர்மானம் சரியா இருந்தபடினால தேவன் சரியான போவாசுடைய வயலுக்கு அங்கே கொண்டு வந்தார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை சரியான வயலுக்கு அவர் கொண்டு வந்தார். அங்கதான் உங்களுக்கு தானியம் நல்லா கிடைக்கும். அங்கதான் எஜமான் சிந்தி சிந்தி கொண்டே இருப்பான். என்ன போவாஸ் என்ன சொன்னான்? அவள் பொறுக்கும்படியாக நீங்க சிலதை சிந்தி விடுங்க, நல்லா பொறுக்கட்டும். அப்ப அதே மாதிரி நீங்க சரியான இடத்துக்கு வந்தா தேவன் அளவில்லாம வார்த்தையை கொடுப்பா. நீங்க சத்தியத்தின் மேல வளர்க்கப்படுவீங்க. நீங்க இன்னும் அதிகமா அறிஞ்சு கொள்வீங்க. ஏண்டா தேவன் அவங்க இலவசமாய் கொடுக்க உங்களுக்கு உத்தரவு கொடுப்பா, உங்களை பொறுக்க உங்களுக்கு உத்தரவு கொடுப்பா. நீங்க அல்ல வந்துட்டே இருக்கும். ஏனென்றா நீங்க சரியான வயலுக்கு வந்துட்டீங்க. இதுதான் காரியமாய். நீங்க தேடி போவாதீங்க, நீங்க யாரையும் நம்பி போவாதீங்க. நீங்க யாரையும் போய் பார்த்தா நீங்க விழுந்து போவீங்க. உங்களோட தீர்மானம் சரி. ஆண்டவரே, நான் உண்மை சரியா தேடணும், நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், எனக்கு சரியான வயலை காட்டுங்க, நான் சாப்பிட சரியா காட்டுங்கண்டா தேவன் உங்களை அறியாமலே கொண்டு விட்டுருவார். உங்களுக்கு தெரிஞ்சு போக மாட்டீங்க, தெரியாம போய் விழுந்து கொள்ளி. அப்பதான் பார்ப்பீங்க, அங்க உங்களுக்கு அறிவிக்கப்படும், நீ சரியான இடத்துக்கு தான் நீ போன. அப்ப நகோமி என்ன சொன்னா? நீ அவன் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சா உனக்கு அங்கே இளைப்பாறுதல் அங்கே கிடைக்கும். ஆமே, பாருங்க, அவனோட கண்கள் அவளுக்கு கிருபை கிடைச்சு. ஏண்டா அவன் யார் என்று அவன் அங்கே விசாரிக்கிறான். அவள் மோவாபிய பெண், யாருடைய மனைவி என்று விசாரிக்கிறான். அங்கே நகோமியுடைய பிள்ளையுடைய மனைவி. பாருங்க, அவன் மரித்தாலும் அவள் அங்க போகாம இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேவனை நம்பி தன்னுடைய மாமிக்காக ஒரு அர்ப்பணிப்பு ஒரு வாழ்க்கையோடு செய்வதை நினைத்து அவள் பார்க்கிற வேளையில அவன் அவளை நேசித்தான். ஆமே, பாருங்க, அதான் அன்பா இருக்கு. ஆமே, ஒருவருடைய அழகையோ ஒருவருடைய குணாதிசி மன்னிக்கும் ஒருவருடைய அங்கே தொழிலையோ அங்கே ஏதாவது ஒன்றை நாங்கள் பார்த்தா அது அன்பில். ஏன்னா அது என்னதான் இருக்கிறது? நாங்கள் விரும்புகிற ஒரு காரியமாயிரு. அவன் அங்கே காரியம் அவள் என்ன செய்தான்? அவளுடைய அர்ப்பணிப்பு அங்கே பார்த்தான், அவளுடைய நட்பண்பு அங்கே பார்த்தான். அதனாலே அவள் மீது அவனுக்கு அன்பு இருந்தது. ஆமே, அதுதான் அன்பாயிருக்கு. அது காலங்கள் என்ன செய்யாது, அன்பு மாறாது. அதனால்தான் திகஸ்ரா நீங்க ஒன்றை தெரிஞ்சு கொள்ள போல. ஆனா இன்றைக்கு சமுதாயத்துல பலதை இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுறாங்க. ஏன்னா இன்றைக்கு காலத்தின் போக்குல வாழ்கிறோம்.
ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அப்படி பார்க்க, நாங்கள் அன்பை தான் பார்க்கணும். அன்பு இருக்கிற இடத்த தான் நாங்கள் தேடும். நாங்கள் அப்போ தான் அன்பு என்ன செய்யும், அது நித்தியமானது, எப்பயுமே அது குறைந்து போகாது. ஆனால் தீர்க்கதரிசியா வெறுப்பு என்பது என்ன செய்யும், அது வந்தே ஆகும். அதுக்கு ஒரு துவக்கம் உண்டு இருக்கு. நான் பாருங்க, நான் வெறுப்பு என்பதற்கு தொடக்கம் உண்டு, எனவே அதற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். வெறுப்புக்கு தொடக்கமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆனால் அன்புக்கோ தொடக்கம் இல்லை, எனவே அதற்கு முடிவும் இல்லை. வெறுப்பு காலங்களில் இருக்க வகை உண்டு, ஆனால் அன்பு நித்தியமானது. வெறுப்பு தொடங்கி முடிவு பெறுகிறது, அன்புக்கு தொடக்கம் இருப்பதால் இல்லாததால் அது முடிவு பெறுவதில்லை. ஆமென். அன்புக்கு என்ன தொடக்கம் இல்லை, அதனால் அது என்ன செய்யாது, முடிவு பெறாது. ஒரு ஆண் அழகுக்காக ஒரு பெண்ணை மணக்கும் போது அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒரு ஆண் ஒரு அழகை பார்த்து ஒரு பெண்ணை அங்கே விவாகம் பண்ணினா அதுக்கு என்ன இருக்குமா, ஒரு முடிவு இருக்கு. ஏன்னா காலப்போக்கில் அவைக்கு 2-3 பிள்ளை வரக்குள்ள எல்லாமே போச்சு. ஏன்னா அழகும் போய் எல்லாம் போய், ஏன்னா அது பெண்ணுக்கு ஒரு காரியம் வர அழகு என்ன செய்யும் இல்லாம. அப்ப அந்த முதல் பார்த்த அழகு இல்லைன்னு அவன் என்ன செய்வான், இயங்குவான். ஆனா அன்பை பார்த்து அது என்ன செய்யும், அது வயதாக அவனை என்ன செய்வான், நேசிப்பான். ஆமென். பாருங்க, ஒரு ஆண் அழகுக்காக ஒரு பெண்ணை மணக்கும் போது அதற்கு ஒரு முடிவு இருக்கும். ஆனால் அவன் தன்னை அறியாமலே ஒருத்தியிடம் அன்பு கொள்ளும் போது அதே போன்று அவளும் அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் அவனிடம் அன்பு கொள்ளும் போது அவன் அவள் மீது அன்பு கொள்கிறான், அவளும் அவன் மீது அன்பு கொள்கிறார். அது மகிமையில் நித்திய துணைவன் அல்லது துணைவியாக இருக்கும். மரணம் அல்லாமல் வேறொன்றும் அவர்களை பிரிக்க முடியாது. ஆமே. நான் சில இந்த உலகத்தில் வர்ற காரியங்களை நாங்கள் வாசிப்போம், சரித்திரங்கள். ஏனென்றா சில 80, 90, 50, 60 அப்படி வயசில் என்ன செய்வாங்க, பாசமாய் வாழ்ந்த குடும்பங்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க, ஒரு கணவன் மரிச்சோன்னா அடுத்த நிமிஷமே மனைவி மரிச்சிருவோம். பார்த்துருப்பீங்க நிறைய காரியங்கள். ஏனண்டா நான் யோசிக்கிறேன், சில பேர் அதை கேள்விப்பட்டோன்னே மரிச்சிருவான். ஆனால் அவங்களோட வரலாறுகள் காரியங்களை போக்குள்ள அவங்க அவ்வளோ ஒரு அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றா அந்த அன்பானது அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதாயிருக்கு. தன்னுடைய கணவன் இல்லாத நேரம், மனைவி இல்லாத வாழ்க்கை அவனால் என்ன செய்யலாம், வாழ. அதே போலதான் ரூத்தோட வாழ்க்கை. அவள் என்ன செய்தால், ஒரு விவாகம் பண்ணினால் அவர்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள் என்ன செய்தால், நான் வாழ்ந்த வாழ்க்கையில என்னுடைய இருதயம் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்று அவள் விசுவாசித்தாள். ஆமே. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இறுதி. அதனால் அவள் என்ன செய்தால், அதற்காகவே மரணம் மட்டும் நான் அப்படியே இருக்க அவள் என்ன செய்தால், ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை தேவன் கனம் பண்ணின, அதனாலே ஒரு அடையாளமாக அங்கே அவர் போவாசை கொடுத்தாராம். அதனாலே அவள் என்ன செய்தால், அந்த தீர்மானத்தை அவன் கனம் பண்ணி தன்னுடைய தேசத்துக்காக அவள் அங்கே வந்தாள். அதை நிமித்தம் தேவன் ஒரு மணவாளனை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆமே. எங்களோட எண்ணங்கள் சரியா, எங்களோட எண்ணங்கள் வித்தியாசப்பட்டு நம்ம ஒரு காரியம், அவளுடைய எண்ணம் இன்னொருவனை நான் விவாகம் பண்ணுவேன் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கல. ஆனால் தேவன் அந்த காரியத்தை அங்கே வாய்க்க பண்ணினார். தன்னுடைய நகோமியுடைய டீச்சிங் அவளை அந்த நிலைக்கு மாற்றினார். அதான் தீர்க்கதரிசி பாருங்க, அவள் போய் படுக்க ஒரு இடத்துக்கு அவளை அனுப்புறா. அதான் தீர்க்கதரிசி அது சரியான ஒரு அங்கே வெறுப்பான என்பதை விட அது ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம். அது ஒரு என்ன, அவனுடைய போர்வையை இவர் எடுத்து அவருடைய தலைமாடில் படுக்கிற இடம், தன்னை அலங்கரித்து கொண்டு ஒரு ஆணிடத்தில் அவள் போய் படுக்கிற இடம். அது ஒரு பெண்ணால் செய்யல. ஆனால் அவள் என்ன செய்தா, அந்த ஒழுங்குக்காக, இனி வரப்போற ஒரு அடையாளத்துக்காக அவள் என்ன செய்தா, அந்த நிலைக்கும் போனா. அந்த மாமியுடைய அந்த வழிநடத்தல் அவள் பின்பற்றி, இல்லாட்டி அவளுக்கு அந்த எண்ணம் ஒரு காரியம் அங்கே இருந்து. ஆனால் அவள் என்ன செய்தால், அது ஒரு வைதிக நகோமி ஒரு வைதிக சபைக்கு ஒரு அடையாளம். அதே போலதான் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாயிருக்கு. நாங்கள் பழைய ஏற்பாடை படித்து நாங்கள் பழைய ஏற்பாடை அறிந்து ஒரு புதிய ஏற்பாடை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதிலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர், அவருடைய இனத்தான் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். எங்களுடைய சுதந்திரவாளி யார், எங்களுடைய மணவாளன் யார் என்பதை அதை என்ன செய்கிறது, எங்களை காண்பிக்கிறதாயிருக்கு. அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் வரவும், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அந்த நிலையில வருகிற வேளையில, அன்னைக்கு பாருங்க, அன்றைக்கு உலகம், அன்னைக்கு அவருடைய கணவன் மரித்து போனான். முதல் கணவன் மரித்து அவள் 2ஆம் கணவன் ஆகிய அந்த போவாசை விவாகம். அதே போலதான் இன்னைக்கு மணவாட்டி இன்னைக்கு உலகத்துக்கு மரித்து 2ஆம் ஆதமாகிய கிறிஸ்துவை அவள் விவாகம் பண்றாள். இது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது. ஆமே.
பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல். ஆனால் அவள் செய்தால் என்னென்றால், என்ன மீட்கத்தக்கதாக, என்னுடைய இனத்தை மீட்கத்தக்கதாக, அவள் நகோமியுடைய வயலை மீட்கத்தக்கதாக அங்கே நெருங்கிய இனத்தான் இவன் மாத்திரம் என்றபடியா அதையும் அவர் செய்தார். ஆனால் அவன் என்ன சொன்னான், இங்கே கொஞ்சம் இரு, ஏனென்றா என்னை விட மன்னிக்கோ, என்னை விட நெருங்கிய இனத்தான் இருக்கான். அவனுடைய பேர் என்ன? ஓய். என்ன அவனுடைய பேர்? ஓய் என்று. நாங்கள் முதல் நினைச்சா அவனுடைய பேர் என்ன, ஓய் என்று கூப்பிடுறான். ஆனால் அது பார்த்தா அது ஓய் என்பது அவனுடைய பேரா. அவன் என்ன செய்தான்? நெருங்கிய இனத்தானாய் இருந்தான். அப்ப அதனால என்ன நடக்கிறது? போவாஸ் அவனிடத்துல போய் கேட்கிறான், என்னை விட நீ நெருங்கிய இனத்தானாயிருக்கிறான், இந்த நகோமியுடைய காரியங்கள் இழந்து போகிறது, நீ அவளுடைய வயல் நிலங்கள், அவளுடைய சொத்துக்களை நீ மீட்கிறாயா? அவன் சொல்றான், ஓம், நான் அதை மீட்கிறேன். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? அதை நான் மீட்கிறேன், இல்லைன்னு சொல்லல, மீட்கிறேன். ஆனா போவாஸ் சொல்றான், இதை நீ மீட்கிற நாள்ற நீ ரூத்தை மீட்க வேண்டும். அப்ப அவனுக்கு அது முடியும், அவனுக்கு அது ஏலாம். ஏண்டா அவள் ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவளாய். அவன் அந்த இழிவான ஒரு காரியத்தை அவன் என்ன செய்யல, மீட்க விரும்பவில்லை. அவளுடைய பாவத்தை அவனுக்கு மன்னிக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் போவாஸ் அதை மன்னித்து அவன் மீட்டெடுத்தவனாயிருக்காமே. அதே போலதான் சாபனத்துக்குள்ள பாவத்திலும் வாழ்க்கையிலும் இருந்த எங்களை அந்த மன்னிப்பு என்னும் ஒரு காரியத்துக்கூடாக நாங்கள் நேசிக்காத எங்களை தேவன் நேசித்து எங்களை மீட்டெடுத்தார். இது யாரால முடியும்? அன்பால மாத்திரம்தான் முடியும். அது இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். ஆமே. அதனாலதான் அந்த ஓயால செய்ய முடியாம போய் போவாஸ் செய்தான். அதே போலதான் இன்னைக்கு எங்களுடைய நெருங்கிய இனத்தான் பிசாசு. அவனே ஒரு பாவ மனிதனாக இருக்கிறபடினால் அவன் பாவத்தை மன்னிக்கவோ பாவத்தை பெற்றுக்கொள்ளவோ அவனால் முடியாது. அதனாலதான் பாவம் அறியாதவர் என்ன செய்தார்? எங்களுக்காக பாவமானார். ஆமே. அன்னைக்கு ரூத் போய் அந்த போவாசுடைய கால்மடியில் இருந்தால், இன்னைக்கு அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய அங்கே எங்களுடைய மணவாளனாகிய அவருடைய அந்த பாதபடி, கல்வாரியின் பாதபடியிலே மலையிலே நாங்கள் படுத்து கொண்டோம். அது இன்னைக்கு உலகத்துக்கு அருவருப்பாக இருக்கு. ஆனா மணவாட்டி அந்த நிலைக்கு அவள் வருவாள், அந்த கொல்கதாவுக்கு அவள் வருவாள், அந்த நிலைக்கு வருவாள். அங்கே தலைமாட்டில் அல்ல, கால் மாட்டில் அவள் படுத்திருப்பாள். ஆமே. அது இயேசு கிறிஸ்துடைய பாதபடியாயிருக்கு. அன்னைக்கு ரூத் போவாசுடைய பாதபடி எடுத்து அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து தன்னை மூடிக்கொண்டாள். ஆமே. அதே போலதான் இன்றைக்கு மணவாட்டி அவருடைய கல்வாரியின் பாதபடியிலே போய் அந்த கொல்காதாவிலே போய் அவருடைய வஸ்திரத்தை எடுத்து தனக்கு மேலே போட்டு கொண்டாள். இன்றைக்கு அது உலகத்துக்கு அவமானமாயிருக்கும். ஆனால் மணவாட்டிக்கோ தன்னுடைய மணவாளனின் கோர்வையாயிருக்கும். ஆமே. நீங்க இயேசு கிறிஸ்துக்காக எத்தனை பேர் அப்படியான சிற்றையை தைத்து அப்படியான பாரங்களை தவிர்த்து இன்றைக்கு உலகத்தை வெறுத்து வாழ விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு அவருக்காக எத்தனை பேர் அவமானப்பட விரும்புகிறீங்க? அவருடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் துக்கப்பட இன்னைக்கு உலகத்தால் நீங்க துக்கப்படுவீங்க. ஏன்னா அவங்க உங்களை துக்கப்படுத்துவாங்க. வேதம் அதை போதிக்குது. அதனால்தான் வேதம் என்று சொல்லி, என் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பாதிக்கப்படுவீங்க. எல்லாரும் உங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. நீங்க அவமானப்படுவீங்க, தூசிக்கப்படுவீங்க, நீங்க வெட்கப்படுவீங்க, நீங்க தொல்லைக்குள்ள அகப்படுவீங்க. ஆனாலும் நீங்க போர்வையை போத்துக்கொள்ளுங்க. ஆமே. நீங்க வெட்கப்படாதீங்க. வசனம் அதை சொல்லுது. அதே போலதான் நகோமி சொன்னதுக்கு ரூத் வெட்கப்படையில, நான் இவனுக்குள்ள நான் போக விரும்பல என்று அவள் சொல்லவில்லை. அவள் அந்த போவாசை, அந்த இனத்தானை நான் விவாகம் பண்ண வேண்டும் என்ற அந்த ரூத்துடைய போதனையில் அவள் நடந்தாள். அதனால் தான் போவாஸ் சொன்னான், எத்தனையோ ஐஸ்வர்யவான் இருந்தான், எத்தனையோ பணக்காரன் இருந்தான், எத்தனையோ மேலான மனிதர் இருந்தான், எத்தனையோ அழகுள்ளவர்கள் இருந்தான், நீ அவர்களை பார்க்காம நீ என்னிடத்திலே வந்தபடினால உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கிலும் பிந்தின குணம் அதிகமாயிருந்த. ஆமேன். இது எதுக்கு அடையாளம்? இன்றைக்கு மணவாட்டி, இன்னைக்கு மணவாட்டி, இன்னைக்கு உலகத்தில் நீங்க இன்னைக்கு பெண்கள் எத்தனையோ பேரை விவாகம் பண்ணலாம். அதே போல ஆண்கள் நீங்க எத்தனையோ பெண்களை விவாகம் பண்ணலாம். நீங்க எவ்வளவு அளவுள்ளவர்களை விவாகம் பண்ணலாம். அதே போல பெண்கள் நீங்க எத்தனையோ அளவுள்ள ஆண்களை அங்கே மணக்கலாம். எத்தனையோ தொழிலதிபர்களை நீங்க மணக்கலாம். அதே போல ஆண்கள் நீங்க எத்தனையோ அழகுள்ள பெண்களை விவாகம் பண்ணலாம். எத்தனையோ தொழில் பணமுள்ள நீங்க அதிக சீதனங்களை வாங்கி நீங்க விவாகம் பண்ணலாம். ஆனா நீங்க அதை தேடாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்துக்காக நீங்க வருகிற வேளையில தேவன் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமே. பாருங்க, அதை தான் ரூத் செய்தார். ரூத் எங்கேயுமே அவளுக்கு போயிருக்கலாம். ஏன்னா மோவாப் ஒரு செழிப்புள்ள தேசம்.
அவள் அழகன்றபடினால எத்தனை அழகுள்ளவர்களை விவாகம் பண்ணலாம். அப்போ அதனால் நீங்கள் பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களும் நீங்கள் சிந்தி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு மறுபடி பிறந்த ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுங்க. ஆண்கள் ஒரு மறுபடி பிறந்த ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் பெற்றுட்டா அதனால் விவாகம் பண்ணலாம்னு இல்லை, அதுக்கு பிறகு போராட்டங்கள் வரும். நீங்க மறுபடி பிறந்த ஒரு பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு மனைவியை விவாகம் பண்ணா போராட்டம் இருக்காதே. நீங்க எடுக்கிற ஸ்டெப்புக்கு அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் உங்களோட கூட நடப்பாங்க. நீங்க ரூத்தை போல எல்லா வழியிலும் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. அதே போலதான் பெண்கள், நீங்க பரிசுத்த ஆவியினால மறுபடி பிறந்த ஒரு ஆணை விவாகம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு தேவன் உங்களை சரியான விதத்தில் வழி நடத்தவும், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை வளர்க்கவும், சரியான காரியத்தில் நீங்க நடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நடக்க தேவன் உங்களுக்கு சரியான காரியத்தை அவர் செய்கிறவராயிருப்பார். ஆமென். அதனால தான் இன்றைக்கு நடைமுறைக்கு நீங்க ஒழுங்குபடா. நான் ஒரு விவாகம் பண்ணணும் என்பதற்காக நீங்க வேதத்தில் போய் ஒரு ஆளை தெரிவு செய்து அவரை வர வச்சு நீங்க ஞானஸ்தானம் பெற்று எடுத்துட்டு சத்திய ஒழுங்குல நடந்தாலும் அதுக்கு பிறகு சத்தியம் போகாது, அது வேறொன்று போய் ஒன்று. அப்போ அதனால நீங்க என்ன செய்யுங்க? சத்தியத்தில் மறுபடி காரியம். அதனால தான் நீங்கள் அழகை, நான் அடிக்கடி சொல்ற, அழகையோ ஒரு தொழிலையோ ஒரு பணத்தையோ அல்லது அந்தஸ்தையோ பார்க்காது. நீங்கள் நல்ல அது அன்பு எப்பயுமே துவக்கவும் இல்லை முடிவும் இல்லை. அது எக்காலத்திலும் உங்களை நேசிக்கும். அது எப்படி தேவன் அதே போல தான் நீங்கள் இன்றைக்கி சபையில் ஏன் தோல்விக்காரன், இன்றைக்கு கிறிஸ்தவங்க ஏன் தோல்விக்காரன்? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ எதுக்காக அவங்க தெரிந்து கொண்டு வந்தாங்க? சில பேர் வியாதிக்கா, சில பேர் பணம் வரும். அதால ஊழியர் சொல்லுவான், தேவன் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற. இன்றைக்கு நீ பைக்கில் வார, நாளை காரில் வாரன்னு அதுக்காக வந்துட்டான். ஆனால் அன்பு செலுத்தி, ஐயோ என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மரித்தாரே, அவருடைய அன்பு எவ்வளோ உயர்ந்தது, அவருடைய அழகு, அவருடைய சரீரம், அவருடைய முகம் அழகில்லை, ஆனால் அவருடைய அன்பு அழகுள்ளது என்று வந்தவன் எப்பயுமே ரூத்தை போல நிலைத்திருப்பான். ஆமே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன் சொல்லி நீங்கள் ஒன்றையுமே செய்யாதீங்க. நீங்கள் தேவனுக்காக உகந்து உங்களை அர்ப்பணிங்க. அந்த அவருடைய அன்பை நினைங்க. அதுதான் அழியாது. அது துவக்கம் இல்லை முடியும் இல்லை. உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனை வரும், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்காக நிற்பீங்க. ஏனென்றா நீங்கள் அவருடைய அன்பை பார்த்தீங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அதை விசுவாசி. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மத்தியில் இருக்க பிரிவினைகளுக்கு என்ன காரணம்? இந்த அன்பு இல்லாத, ஒன்றை தேடி ஒன்றை பெற்றுக்கொள்ள வந்து ஒன்று கிடைக்காட்டி அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள். ஏனென்றா இதுதான் காரணம். ஆனா நீங்க அன்பை தேடி வந்திருந்தா, அன்பு எப்பயுமே துவக்கவும் இல்லை முடிவும் இல்லை. அது எப்பயுமே எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த வியாதியிலும் அது ஒருவரை ஒருவர் நேசித்து அது கடந்து போகும். ஏனென்றா அது அன்பா இருக்கிறது. அதுக்கு கசப்பு தெரியாது, வெறுப்பு தெரியாது, நிறம் தெரியாது, கலர் தெரியாது. அது எப்பயுமே நேசித்து கொண்டிருக்காமே. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவங்களை நேசிச்சா. நாங்க செய்யற பாவத்தை அவர் பாப்பேரண்டா நம்ம இதுல நிக்கலாம். அவர் எல்லாமே மன்னித்து 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 போனார். அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் ஏன் வந்து திரும்பி போறாங்க? ஒரு பால போறாண்டா அவங்க ஒரு வாழ்க்கைக்காக வாராங்க, ஒரு வியாதிக்காக வாராங்க, அவங்க ஒரு அங்கே ஐஸ்வர்யத்துக்காக வாராங்க, அதுக்காக இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. ஆனா மனவாட்டியே, நீ அப்படி தேடாம அவருடைய அன்பை நினைங்க. எவ்வளோ ஒரு மேலான ஒரு ரட்சிப்பை அவர் தந்தார், மேலான ஒரு காரியத்தை தந்தார். ஆமேன். அதனால அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனாலே ரூத்துடைய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள். அவருடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. அவள் முன்வைத்த காலை தன்னுடைய கணவனுடைய தாய்க்காக அவள் முன்னோக்கி வந்தார். தன்னுடைய கணவனுடைய தேசம் ஒரு இஸ்ரவேல் தேசம், அதனாலே நான் மோவாப்புக்கு போகக்கூடாது, தன்னுடைய கணவனுடைய இடத்துக்கே நான் போக வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்திலே அவள் வந்தாள். ஆமேன். அதே போல உங்களுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த தேசத்துக்கு நீங்க போகணும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு நீங்க தொடர்ந்து போங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த சூழல்கள் வந்தாலும் திரும்பி பார்க்காதீங்க. போராட்டங்கள் வரும், ஆனால் அதை சகித்து கொண்டு தேவனை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. தீர்மானம் செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக இருக்கிறபடினால் நாங்கள் ஒரு விசை கர்த்தர் தாமே ரூத்துடைய தீர்மானத்தை போல் நாங்கள் நடக்கும்படியாக எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராயிருக்கிறபடினால்
தேவன் தாம் எங்களை வழி நடத்தும்படியாக ஒரு விசை நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே. கதாவே, எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் தகப்பனே நீராயிருக்கிறபடினால் உமக்கு உகந்த ஓட்டத்திலே கதாவே தீர்மானம் செய்து நாங்கள் கடந்து போக நீர் கிருபை செய்யும். நன்றி கதாவே, மகு சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான மதிய வேலைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். ஆம் கதாவே, மட்டு நேரமாக எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு சோதரம். கதாவே, இந்த அருமையான அந்த பாத்திரத்தை கொண்டு ரூத்தினுடைய அந்த பாத்திரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு நாங்கள் பார்த்தோம். கதாவே, அவருடைய தீர்மானம், அவருடைய சேவை, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய பலன் யாவையும் நாங்கள் கண்டுகொண்டோம். ஆம் கதாவே, அதே போல ஒரு மணவாட்டிக்கு அது ஒரு அடையாளமாக நீர் வைத்திருக்கிறீர். அதே போல மணவாட்டியும் ஒரு ஆண்டவரே ஒரு தீர்மானத்தை செய்து அதுக்கு பிற்பாடு உமக்காக அவள் சேவை செய்து அதுக்கு பிற்பாடு உம்முடைய பரிசுத்த ஆவியின் இளைப்பாறுதலை அவள் பெற்று பலனுக்காக அவள் காத்திருக்கிற ஒரு நேரமாய் அது இருக்கிறது. அதனாலே கதாவே, நாங்கள் முன்வைத்த காலை நாங்கள் பின் வைக்காத வண்ணம் தகப்பனே கதாவே, நாங்கள் முன்னோக்கி கடந்து செல்லும்படியாக இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதாவே, அவள் அறியாமையிலே தன்னுடைய மாமிக்காக புறப்பட்டு அங்கே வந்தாள். அவளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவளுடைய நோக்கம் எண்ணங்களை அவள் அறிந்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே வயலுக்கு போனாள். ஆனால் ஆண்டவரே, நீர் அங்கே ஒரு வழிநடத்தலை வைத்து அவள் அறியாமலே அந்த இனத்தான் அங்கே மீட்கத்தக்க ஒரு இளைஞனுடைய வயலை நீர் அங்கே கொண்டு வந்தது போல தகப்பனே, நாங்கள் எங்கள் எண்ணங்கள் எங்கள் சிந்தனைகள் உம்மை தேடி வருகிற வேளையிலே எங்களுக்கு ஒரு சரியான வழியை நீர் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறேன். அதனாலே தகப்பனே, எங்களுடைய புண்ணியங்களோ எங்களுடைய தயவோ எங்களுடைய அரவணைப்புகளோ கதாவே எங்களுடைய எந்த காரியங்களோ அல்ல தகப்பனே, உம்முடைய அநாதி சிநேகம் எங்களை கொண்டு வந்ததாயிருக்கிறது. அதே போல ரூத்துடைய வாழ்க்கையில் உம்முடைய தீர்மானம் அவளை சரியான ஒரு மணவாளனுக்கு அங்கே வழி நடத்தினதாயிருக்கிறது. அதனாலே அவள் அங்கே போவாசை விவாகம் பண்ணி அப்படியாக அந்த சந்ததியிலே அங்கே ஈசாயிலிருந்து தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து நீர் வந்தவராயிருக்கிறீர் தகப்பனே. அதனாலே தகப்பனே, இந்த காலை வேளையிலே கதாவே அந்த நேரத்தில் எங்களோடு மட்டும் நேர நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தகப்பனே, நீ தாமே இந்த நாளை நீர் அறிந்த தேவன். இந்த நாளிலே உம்மிடத்திலே வந்த ஜனங்களை நீர் அறிந்த தேவன். கதாவே, ஒவ்வொரு மனிதனை நீர் அறிந்த தேவன். அதனாலே தகப்பனே, என்ன நோக்கம், என்ன தேவை, என்ன காரியங்கள் என்பதை நீர் அறிந்தபடினாலே தகப்பனே, நிச்சயமாக அவருடைய ஆண்டவரே விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். அதனாலே கதாவே, இந்த காலை வேளையிலே தங்களை ரூத்தை போல தியாகம் பண்ணி கதாவே, நான் உமக்காக வந்த அந்த ஓட்டத்திலே எந்த காரியங்களும் என்னை தடை செய்யக்கூடாது என்று தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு ரூத்தையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் அறிந்த தேவன், ஒவ்வொரு மனவாட்டியும் நீர் அறிந்த தேவன். அதனாலே நிச்சயமாய் போவா சொன்னது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆகிய நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், என்னாலே உனக்கு நிறைவான பலன் வருவதாக ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு வந்த ஒவ்வொரு ஜனங்களும் நிறைவான பலனோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஒருவேளை வியாதியோடு வந்திருந்தால் இந்த வேளையிலே தேவன் என்னோடு இருக்கிறார், என் வியாதியை அவர் சந்தித்தார் என்ற நிச்சயத்தோடு கடந்து போக நீர் கிருபை செய்யும். கதாவே, ஒருவேளை தேவையோடு வந்திருந்தால் அந்த தேவைகள் சந்திக்கப்பட நீர் கிருபை செய்யும். அல்லது மன கிளேசங்களோடு வந்திருந்தால் கதாவே, அதுக்கு ஆறுதல் நீர் கூற நீர் கிருபை செய்யும். இந்த வேளையை முற்றுமுழுதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீதியாய் நடக்கிற யாவில் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.